தமிழக மக்களுக்கு வணக்கம். ரெய்டு, ரெய்டு, ரெய்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே முந்தாநேத்திக்கு தான் உங்கள்ட்ட நான் சொன்னேன். இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரைக்கும், இது மிகப்பெரிய அளவுல இதில் சிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒட்டித்தான் இப்பொழுது ரெய்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெய்டுகள் இப்பொழுது எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், டாஸ்மாக் உடைய எம்டி ஆக இருக்கக்கூடிய விசாகன் அவருடைய இல்லம் சார்ந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இந்த பணம் எங்கெல்லாம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் இவங்க இந்த பணத்த கொண்டு போய் குடுத்துருக்காங்க, அப்படின்ற ஒரு தொடர்ல, சங்கிலி தொடராக ஆகாஷ் பாஸ்கரன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்த துவங்கியிருக்கிறான். புரொடக்ஷன் ஹவுஸ் துவங்கியிருக்கிறான். இவன் இப்போ பராசக்தி, அப்புறம் சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி, அதுக்கப்புறம் தனுஷை வைத்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எல்லாம் இப்ப தயாரித்துக் கொண்டிருக்கிறான். இவனுடைய இடத்துலயும் இப்போ ரெய்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவன் கருணாநிதி குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கவின் கேரன் இருக்கு இல்லையா? அந்த குடும்பத்தில தான் பெண் எடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு முழுக்க முழுக்க பணம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த ரெட் ஜெயண்டில் என்னென்ன தயாரிக்க முடியாதோ, அதையெல்லாம் இவனை வைத்து தயாரிப்பதற்காக இங்கே பினாமியாக இவன் பயன்படுகிறான். கமலஹாசன் எப்படி ஒரு பினாமியோ, கமலஹாசனுடைய ராஜ்கமல் பிக்சர்ஸ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பினாமி நடத்துகிறார்களோ, எப்படி லைக்காவை ஒரு பினாமியாக வைத்திருக்கிறார்களோ, அது மாதிரி இந்த ஆகாஷ் பாஸ்கரனையும் ஒரு பினாமியாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பண பரிவர்த்தனை, அதாவது இந்த விசாகன் இருக்கான் பாருங்க, இவன் எம்டி. இந்த விசாகன் டாஸ்மாகோட எம்டியாக இருக்கின்ற அந்த சூழல்ல, அவரோட அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட அந்த ரெய்டு, அந்த ரெய்ட்ல 3 மொபைல்கள், நான் இது கடந்த முறை சொன்னேன், இப்ப திரும்பவும் பதிவு பண்றேன். 3 மொபைல்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த 3 மொபைல்களில் இந்த அ தகவல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இதை வைத்து தான் இப்ப இவங்க எல்லாரையும் ரெய்டு பண்றாங்க. இது மட்டும் இல்ல, ரதீஷ். இந்த ரதீஷ் வேலு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவனும் இந்த உதவாநிதிக்கு பினாமி. உதவாநிதிக்கு எந்த அளவுக்கு பினாமின்னா, ஒரு எம்எல்ஏவோ, அமைச்சரோ தொடர்பு கொள்ள முடியாது உதவாநிதிய உடனடியாக. ஆனால் ஒரு நடிகரோ, நடிகையோ தொடர்பு கொண்டு விடலாம். அதற்கு உறுதுணையாக இருப்பது யாருன்னா, இந்த ரத்தீஷ். இவன் தான் அவர்களுடைய பணத்தை எல்லாம் மொத்தமா ஹேண்டில் பண்ணக்கூடியது. இதை கொண்டு போய் வெளிநாடுகள்ல கொண்டு போய் மூலதனமாக வைப்பதற்கு அப்படின்றதற்கெல்லாம் உதவக்கூடியவன் தான் இந்த ரத்தீஷ். இந்த மாதிரியான கும்பல்கள், இவர்கள் கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் தான். ஆனால் இவர்கள் தான் கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் பல மாதங்களுக்கு முன்னரே வைத்தேன். இப்பொழுது அந்த ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இவங்க கிட்டேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். அதனால் தான் நான் கடந்த முறையே சொன்னேன். இப்பொழுது திருப்பி சொல்கிறேன். தயாராகிறது திஹார். இன்னொரு பிஹார் ஆகிறதா தமிழகம்? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, திஹாருக்கு ஸ்டாலின் செல்வது உறுதி என்பதை நோக்கித்தான் இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் என்பதை விட இந்த ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட நீலகிரியில ஸ்வெட்டர்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டாலின் வராரு. அந்த ஸ்வெட்டரை அப்படியே பத்திரப்படுத்தி சென்னைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டாருனாக்க, நவம்பர், டிசம்பர் மாதம் குளிர்காலமாக இருக்கும் டெல்லியில. ஆனா அந்த ஸ்வெட்டர் பயன்படும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். திகாரில் உங்களுக்கு பயன்பெறும். அதனால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களுடைய நீங்கள் செய்த குற்றச்செயலுக்கு, அதாவது 2011ஆம் ஆண்டு நீங்கள் ஷாயித் பல்வா என்பவனிடமிருந்து நீங்கள் வாங்கிக் கொண்ட அந்த காசோலைக்கு எப்படி பலிகடாவாக்கினீர்களோ கனிமொழியை, விதி வலியது. அன்றைக்கு கனிமொழியின் சாபம், அன்றைக்கு கனிமொழியின் தாயாரின் சாபம், அது இப்பொழுது உங்களை நோக்கியே வரப்போகிறது. எனக்கு தெரிந்து அந்த காலகட்டத்தில கனிமொழி அவர்கள் தியாரில் இருந்த பொழுது, கருணாநிதி காலையில ஒரு வீட்ல, மத்தியானம் ஒரு வீட்ல சாப்பிடுவார் இல்லையா? அப்படி மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது, "இங்க எதுக்கு வந்த? அங்கேயே இருக்க வேண்டியது தானே? அவ புள்ளைங்க தானே புள்ளைங்க. என் புள்ள இல்லையா?" அப்படின்னு ராஜாத்தி அம்மா நாக்க புடுங்குற மாதிரி ரோட்டிலேயே வைத்து கேட்டதாகலாம் கூட தகவல் வந்தது. அப்படியான ஒரு சாபம்லாம் இருக்கு பாருங்க. அந்த சாபம் தான் இன்றைக்கு துரத்தி கொண்டு வந்து ஸ்டாலினை திகாருக்கு அழைத்துச் செல்லப் போகிறது. உடன் யார் செல்லப் போகிறார்கள்? சபரீஷ் செல்லப் போகிறாரா? செந்தில் பாலாஜி செல்லப் போகிறாரா? அப்படின்றது தான் இப்போ பிரதான கேள்வியாக இருக்கிறது. இந்த கவுண்ட் டவுன் நான் ஏற்கனவே சொன்னது போல, இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். இது ஸ்டாலின் வீட்டிற்கு தான் இந்த ரெய்டு கடைசியாக போய் நிற்கும். முதலமைச்சர் இல்லத்திலேயே இடி ரெய்டு அப்படின்ற வரலாறை படைக்கப் போகிறார் ஸ்டாலின். இதுவும் சில மாதங்களில் நடக்கப் போகிறது. என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம், இந்த ரெய்டுகள், இந்த வழக்கின் தன்மை, இது போகின்ற பாதை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் ஒரு 2, 3 மாதங்களில் இது ஸ்டாலின் வீட்டில் சென்று தான் நிற்கப் போகிறது. அவ்வாறு நிற்கும் பொழுது, ஸ்டாலின் உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், யார் முதலமைச்சராக இங்கே அமர்த்தப்படுவார்கள்? அப்படின்ற கேள்வியும் வரும். அப்படி வரும் பொழுது, முதலமைச்சராக ஸ்டாலின் உதவாநிதியை தேர்வு செய்வாரா என்றால் மாட்டார். அவர் துர்கா ஸ்டாலினை தான் நம்புவார்.
உதயநிதியை நம்ப மாட்டார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்படி வரும்பொழுது தான் நான் சொன்னேன், தயாராகிறது திகார், உருவாகிறது இன்னொரு பீகார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, பீகார்ல இதே மாதிரி லல்லு யாதவ் வந்து சிறைக்கு சென்ற பொழுது, ரபரி தேவி அவருடைய மனைவியை தான் வந்து அவர் முதலமைச்சராக்கி விட்டு சென்றார். அது மாதிரியான ஒரு சூழல் இப்பொழுது உருவாவதற்கான அந்த அத்தனை சமிக்ஞைகளும் நமக்கு தெரிகிறது. இந்த வழக்குல இவர்கள் தப்பவே முடியாது. அத்தனை அளவுக்கு ஆவணங்கள் இருக்கின்றன, முகாந்திரங்கள் இருக்கின்றன. சிறு சிறு அந்த சட்ட சிக்கல்கள் அப்படின்றது இருக்கின்றன. அதையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே இடி செய்கிறது. ஏன்னா, இவங்க இடி எந்த அளவுக்கு வந்து கேள்விகளை தொலைத்தார்கள்ன்னு நமக்கு தெரியும். உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த அரஸ்டில் இப்படி செய்யலாமா? இந்த அரஸ்டை அப்படி செய்யலாமா? இப்படியெல்லாம் இவர்கள் கேள்வி கேட்பார்கள். அப்ப நம்ம வாட்டர் டைட் கேஸாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுல முனைப்பாக இருக்கிறது. வாட்டர் டைட் அப்படின்னா, இதில் இவர்கள் தப்பவே முடியாது அப்படின்ற நிலைக்கு அந்த ஆதாரங்களை சேகரிப்பதா இருக்கட்டும், விசாரணையை கொண்டு போவதா இருக்கட்டும், ஒரு இடத்தில் கூட எந்த விதிமீறலும் இல்லாமல் இதையெல்லாம் கொண்டு போக வேண்டும் அப்படின்றதுல இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பல நிறுவனங்கள், மது ஆலைகள் இங்கேயும் இப்ப ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்என்ஜே நிறுவனம் அது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மிக நெருக்கமாக சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம், மதுபான தொழிற்கூட நிறுவனம், அங்கும் இப்போ ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து ஏற்கனவே ரெய்டு நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து, அங்க பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அழைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து மதுபான தொழில் கூடங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அழைக்கப்பட்டு, அவங்களுக்கெல்லாம் சம்மன் வழங்கப்பட்டு, அவங்க கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்டுகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் உங்களுடைய உற்பத்தி இருக்கிறது? எவ்வளவு உற்பத்தி செய்கிறீர்கள்? இதை எவ்வளவு நீங்க டாஸ்மாக் கொண்டு போய் குடுக்குறீங்க? இந்த உற்பத்திக்கும் அங்கே கொண்டு போவதற்குமான அந்த கணக்கு பொருத்தம் என்பது இருக்கிறதா? இதையெல்லாம் நிறுவனமாக அவர்கள் தோண்டி தோண்டி எடுத்து அதை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சரிபார்க்கும் பொழுது, இந்த ஆதாரங்கள் எல்லாம் சிக்கிய வண்ணம் இருக்கின்றன. நேரடியாக நான் திரும்பவும் சொல்றேன். இதையும் திரும்பவும் பதிவு பண்றேன். நேரடியாக இந்த முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் தினேஷ் இதில் சிக்குவார். அவரிடமிருந்து ஸ்டாலினிடம் தான் அது செல்லும். இந்த ஆதாரங்களுடைய அந்த ரூட் வந்து அங்க தான் போகும் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டாலின் கோவிட் அப்போ கொரோனா சமயம் தீவிரமாக இருந்த பொழுது, மூடு டாஸ்மாக்கை மூடு என்று ஒரு முகக்கவசம் அணிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பதாகையை பிடித்தார். இப்படி பதாகையை பிடித்துவிட்டு, மூடு டாஸ்மாக்கை மூடு என்று சொன்னதோடு அல்லாமல், நான் வந்தால் வந்து இதை மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்கிற உத்தரவாதத்தை வந்து 2016லேயே கொடுத்து, ஆட்சிக்கு வந்த உடனேயே இவர் செய்த முதல் வேலை இந்த பாட்டிலுக்கு 10 என்பதனை கரூர் கேங்குக்கு கொடுத்து, அதிலிருந்து தங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொழிக்க முடியுமோ, பணம் கொழிக்க முடியுமோ அதை செய்வதுதான். எதை நான் மூடுவேன் என்று சொன்னேனோ, அதை வைத்தே பணம் பார்ப்பது. இதற்கு பேர் தான் அக்மார் கருணாநிதித்தனம். அந்த கருணாநிதித்தனத்தை தான் இப்பொழுது ஸ்டாலின் அரங்கேற்றி இருக்கிறார். இங்கே சுரண்டி மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றதை இப்பவே நான் சொல்லிடுறேன். இவரிடம் மீடியா இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அனுதாபத்தை ஏற்படுத்த முயல்வார்கள். ஸ்டாலின் பழிவாங்கப்படுகிறார். மாநில சுயாட்சிக்காக நிற்பதனால் அவர் பழிவாங்கப்படுகிறார் என்றெல்லாம் இவர்கள் உருட்டுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இவர்கள் மதுபானத்தில் திருடி இருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடி இருக்கிறார்கள். அதில் எவ்வளவு பணம் அடிக்க முடியுமோ அவ்வளவு பணம் அடித்திருக்கிறார்கள். இன்னமும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு இவர்கள் கேள்வி கணைகளால் துளைக்கப்பட வேண்டும். இவர்கள் மீது எந்த அனுதாபமும் வரக்கூடாது. இந்த குடும்பம் ஒரு கேடுகெட்ட குடும்பம் என்பதனை கடந்து ஒரு திருட்டு குடும்பம். இந்த திருட்டு குடும்பம் பல திருடுகளிலிருந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த முறை தப்பவே கூடாது. வேறு யாரையும் பலிகடாவாக்கவும் கூடாது. இவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இவர்கள் கண்டிப்பாக இவர்கள் செய்த கொள்ளை, இவர்கள் செய்த அராஜகம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அனுதாபம் அப்படின்ற அந்த உணர்வை வைத்து விளையாடலாம் என்று நினைப்பார்கள். மக்களே உஷாராக இருங்கள். இவர்களுடைய செயல் எதற்குமே அனுதாபம் 1% அனுதாபம் கூட நம்ம கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான செயல்களைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த திருட்டு அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக அனாயாசமாக உங்கள் பாக்கெட்டுகளிலிருந்து எடுத்தது. 40% பேர் குடிக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள் அப்படின்றது வந்து இவங்க சொல்லக்கூடிய கணக்காக இருக்கிறது. அதாவது சட்டப்படி வயதிற்கு வந்தவர்களில் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரிடமிருந்தும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இந்த
டாஸ்மாக் கொள்ளையுடைய சாராம்சம். இப்படியாக கொள்ளையடித்தவர்கள், மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள், மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து, அதாவது நாங்கள் மூடு டாஸ்மாகை மூடு என்றெல்லாம் பதாகையை பிடித்துக்கொண்டு, இவர்களை நம்பி, இவர்களுக்கு டாக்டர் அவங்க இவங்கலாம் பக்கத்துல இருப்பாங்க. கோவிட்ல ஒரு மாஸ்க் அணிந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பதாகையை காமிச்சார். ஆனால் ரோட்டுக்கு வந்து போராடியவர்கள், இவர்களை நம்பி போராடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் உயிரை பணயம் வைத்து வந்து போராடினார்கள். அவர்களையும் இவர்கள் வந்து கேலி பொருளாக்கி இருக்கிறார்கள். அப்படின்றதான் இதிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவர்களுக்கு 1% கூட நம்ம அனுதாபப்படக்கூடாது. முடிந்தால் இந்த மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் திகார்ல உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. அது நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஸ்டாலின், சபரீசன், உதவாநிதி இந்த மூவரில் ஒருத்தரோ அல்லது இந்த மூவருமே சிறைக்கு செல்வது, அதுவும் திகாருக்கு செல்வது உறுதி, உறுதி, உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.